ஹலோ காய்ஸ், வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, கல்நாட்டினகுளம் மரக்காரம்பழ வீதியில் இருக்கிற ஒரு பண்ணை, உயிர்மை பண்ணை என்ற இந்த இடம் உண்மையிலேயே இயற்கையான ஒரு பிரதேசம். வவுனியா மாவட்டத்தில் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்துல நான் இப்போ நிற்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல இயற்கையை பாதுகாக்கிறதும், மற்றது பனை விதைகளை நாட்டுறதும், கூழ் பாரம்பரிய முறையில் கூழ். இந்த கூழை உண்மையில் நான் சொல்ல போன என்ன விஷயம் என்றால், கலைஞர்கள் கலையோடு சேர்ந்து இந்த பாரம்பரிய முறைகளை கொண்டு போவது என்பது ஒரு பெரிய விஷயம். பறையோசையுடன் உண்மையாக இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அருமையான ஒரு நிகழ்வு. அரையநாளங்குளம் போக முன்னால் கர்நாடகில் இருக்கிற ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பண்ணை, அருமையான இடம். நான் பார்த்ததுலேயே உண்மையே வட்டக்கொட்டில்கள் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணலாம். மற்றது நீங்கள் குழுவாக சேர்ந்து ஒரு பயிற்சி பட்டறைகள் செய்யக்கூடிய ஒரு இடம். அருமையான இடம், அமைதியான இடம், கொஞ்சம் காட்டு பிரதேசம், ஆனால் இயற்கையோடு கூடிய ஒரு வளம். வாரும் வள்ளுவரே, மக்கட்பண்பில்லாதவரை என்ன சொன்னீர்? வாரும் வள்ளுவரே, மக்கட்பண்பில்லாதவரை என்ன சொன்னீர்? மரமன்றீர், மரமன்றால் அவ்வளவு மட்டமா? வணக்கம் ஔவையே, நீட்டோலை வாசியான் யாரென்றீர்? மரமன்றீர், மரமன்றால் அத்தனை இழிவா? பக்கத்தில் யாரது? பாறைதானே. பாஞ்சால் மீட்காத பாமரரை என்னவென்றீர்? நெட்டை மரங்கள் என்றீர். மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலமா? மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம், பூமியின் ஆச்சரிய குறி, நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம். விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிரொழுகும் மலர்கள். மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு. மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு. மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று. மரம் நமக்கு அண்ணன், அண்ணனை பழிக்காது. மனித ஆயுள் குமுளிக்குள் கட்டிய கூடாரம், மரம் அப்படியா? வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவேதான். மனித வளர்ச்சிக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி. மரம் இருக்கும் வரை பூ பூக்கும், இறக்கும் வரை காயாய்க்கும். மரம் இருக்கும் வரை பூ பூக்கும், இறக்கும் வரை காயாய்க்கும். வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே, வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா? வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே, வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா?
மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையம் வயது சொல்லும், மனிதனை அறுத்தால் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும். மரத்திற்கும் வழுக்கை விடும் மறுபடி முளைக்கும், மரத்திற்கும் வழுக்கை விடும் மறுபடி முளைக்கும். நமக்கோ உயிர் பிரிந்தாலும் மயிர் உதிர்ந்தாலும் ஒன்றொன்றறிய. மரங்கள் இல்லையே காற்றை எங்கே போய் செலவை செய்வது, மரங்கள் இல்லையே மழைக்காக எங்கே போய் மனு செய்வது, மரங்கள் இல்லையே மண்ணின் மடிக்குள்ளே ஏதப்பா ஏறி. பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதர் நாம் தருவோமா? மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். உண்ணக்கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆட தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு. மரந்தான், மரந்தான், எல்லாம் மரந்தான். மரந்தான், மரந்தான், மனிதன் மரந்தான். பிறந்தோம் தொட்டில் என்பது மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், உணர்ந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம், துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம், நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பட்டி பாடை மரத்தின் உபயம், எரிந்தோம் சுடலி விறகு மரத்தின் உபயம். மறந்தான், மறந்தான், எல்லாம் மறந்தான். மறந்தான், மறந்தான், மனிதன் மறந்தான். மனிதா, மனிதனாக வேண்டுமா நீ மரத்திடம் வா. ஒவ்வொரு மரமும் போதி மரம். என்னை பொறுத்தவரை எங்களுக்கு, அதாவது வெளிநாட்டில இருந்து வர்ற ஆட்களுக்கு வந்து இதுவும் ஒரு ஸ்பெஷல் அனுபவம் என்று சொல்லலாம். ஏன்டா வந்து இயற்கைக்குள்ள இதுக்குள்ளேயே திருநெல்வேலிப்பட்டம் கிட்டத்தட்ட 200 விதமான மரம் இருக்குது. அதாவது வந்து பழங்கள்ல இருந்து எல்லா இதுவும் ஒரு நேச்சுரலாக இருக்குது. அது ஒரு ஒரு சந்தோஷமான இடம், ஒரு குளுமையான இடம் உண்டு. அதில் கலந்து கொண்டதுக்கு எனக்கு ஒரு 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 அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்தை பார்க்குறதும் குடும்பத்தின் வேர் அதில் எல்லாம் வர்றது ஒரு மரத்துல இருந்து தான் பரம்பரையாக வர்றதை மரத்தோட ஒத்து பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த மரம் நடுற விழா ஒரு நல்ல சிறப்பாக நடந்திருக்கு. ஸோ நானும் கலந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிரட்டையில கூழ், சிறப்பான ஒரு கூழ், நண்டு கால் சட்டப்படி பாரம்பரிய முறைப்படி வந்து சிறு வயசுல நாங்கள் இருந்து ஸ்கூல் முடிச்ச மாதிரி ஒரு குறிப்பாக வந்து எல்லா நண்பர்களோடையும் இருந்து இது ஒரு புது அனுபவம். நீண்ட காலங்கள பழைய நினைவுகளை வந்து ஒரு விஷயமா இருக்கு. இந்த பாரம்பரிய உணவு வந்து மீண்டும் ஒரு முறை நண்பரோட கூடி உறவுகளோட கூடி இப்படி கூழ் காய்ச்சி கொடுக்கல மிக மகிழ்ச்சியானது. இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து மீண்டும் வாய்ப்பும் ஏற்பாடு. ப்ரோ சொல்லுங்க. இந்த தினத்தில் கர்நாடக கணேசபுரம் உயிர்மையில பனை விதைப்பும் பாரம்பரிய ஒடியல் கூழ் காய்ச்சி நிகழ்வு ஏராளமான இயற்கை ஆர்வலர்களோட பங்கேற்பதோட இந்த நிகழ்வு நடந்து அருமையான சுவையான கூழ். நன்றி எல்லாருக்கும். ஏனண்ணே எப்படி இருக்கு? இப்ப உண்மையில எல்லாருக்கும் இருக்கிற நேர மின்மை என்றது மிகப்பெரிய விஷயம். அந்த நேர மின்மையும் தாண்டி கூழ் ஒன்றிணைச்சிருக்கிறன்றதா உண்மை. இந்த கூழ் இன்னைக்கு எல்லாரையும் அது நினைக்கிற கனதூரம் கண்ணாட்டி யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கிற ஒரு குரல். கண்ணாட்டி கணேசபுரம் மிக தொலைவு தூரத்துல இருக்கிற தொன்மையான தமிழ் கிராமம். அதான் முக்கியம். இந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறையும் நாங்கள் பார்க்கணும். முக்கியமா தமிழ் மக்கள் பார்க்கணும். அந்த வரலாற்றின் தடத்துல எங்கள் முன்னோர்கள் பயணித்த தடத்துல நாங்கள் நிற்கிறோம்ன்றது பெரிய விஷயம். ஆகவே
அதுல நாங்கள் தமிழ் பாரம்பரிய கூழோட ஒன்றிணைச்சிருக்கிறோம். இந்த ஒன்றிணைவு மிகப்பெரிய பாரதூரமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும் என்று நம்புகிறோம். நன்றி. எப்படி இருக்கு? சிறப்பு. மனிதர்களை இணைக்கிறதுக்கு யாராலையும் முடியறதில்லை. மனிதர்களை பிரிக்கிறதுல நிறைய விஷயங்கள் நடக்குது. பெரிய வேர்ல்ட் லெவலில் அது நடக்குது. பிரிக்கிறதுக்குரிய விஷயங்கள் தான் எல்லாரும் தனித்தனியாக போனுக்குள்ள முடங்கி போயிருக்கிறதுல எல்லாருமே சேர்றதுக்கான ஒரு தளம். இன்றைக்கு வந்தாக்கள் 30 கிலோமீட்டர் தாண்டி வாரினம் என்றுன்னா இந்த இயற்கையை நேசிக்கிறார்கள். நாங்கள் சேர வேண்டும் என்றார்கள். நாங்கள் சேரதனூடாக அதே நேரம் இந்த இயற்கைக்கு ஒரு உயிரை கொடுக்க போறோம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்தாங்க. அதாவது நான் ஒரு விதையை நட போறேன். அந்த விதை இன்னைக்கு நட்டதுக்கு பிறகு அது உயிராகுது, மரமாகுது. அந்த மரம் எங்களுக்கு வளமாகுது. இது எங்களுடைய பனைன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. எங்களோட மண்ணோட எங்களோட பாரம்பரியத்தோட பிணைஞ்ச ஒரு விஷயம். அதை குளிர்க்க வைக்கிறதுக்கு தான் இந்த எல்லாரும் வந்திருக்காங்க. உண்மையில சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். தோழமையோட நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு மகத்தான நாளுக்காக உங்களுடைய நாளை இன்றைக்கு இருக்கீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லாரும் சேர்ந்தது மகிழ்ச்சி. சேர வேணும், விதைகளை நட வேணும் என்றதான் என்னுடைய இன்றைக்கு வந்து உண்மையில ஒரு பாரம்பரியமான கிராமத்துல இவ்வாறான ஒரு இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருக்கிறது வந்து உண்மையில இளம் சந்ததியினர் இதில் கலந்து கொள்வோம் ஆர்வமாக ஒரு சிலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் நாங்கள் மறந்தும் அழிந்தும் போகின்ற ஒரு மரபு சார்ந்த சில விடயங்கள் இன்று இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையில் பறை இசையோடு நாங்கள் கூழ் குடித்ததும் பனிமரங்கள் நட்டதும் உண்மையில் ஒரு அற்புதமான நிகழ்வாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும். உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய பல விடயங்களை நாங்கள் விடுத்து விளங்கிச் செல்லுகின்றமை உண்மையில் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு கிடைக்க முடியாத ஒரு பெரும் பொக்கிஷங்களை நாங்கள் இழப்பதும் உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் இந்த நிகழ்வில் நான் பங்கு பெற்றியமை உண்மையில் மகிழ்ச்சியானதும் ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வாக எப்படி இருக்கு இந்த கூழை பற்றி சொல்லுங்க. கூழை பற்றி சொல்லணும்னா தேங்காய் தோட்டம் கூடும் செம்மையா இருக்குது. அது இந்த நேரம் மழையும் வரும்போது மழையோட இந்த கூழை குடிக்கும் போது வேற ஸ்மெயில இருக்குது.